வரும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்காக திமுகவில் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அமைச்சர்கள் நேரு, ஏவவேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொருட்டு கழகத்தில் மேற்கொள்ள வேண்டிய மாறுதல்கள், அமைப்பு ரீதியான சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஒருங்கிணைப்பு குழு பின்வருமாறு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையானது நீலகிரி மாவட்டத்தில் தீவிரமடைந்து வரும் நிலையில் நீரோடைகள் நிரம்பி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனையொட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மழையின் போது நீரோடைகளுக்கு செல்வதை மக்கள் தவிர்க்க வேண்டும். நிலச்சரிவு மற்றும் மரங்கள் விழுந்து உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதால் அத்தகைய நேரங்களில் அத்தியாவசிய பணிகளை தவிர மற்ற நேரங்களில் வெளியிடங்களுக்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டதோடு, பேரிடரில் பாதிக்கப்படும் மக்கள் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க 24 மணி நேரமும் செயல்படும் 1077 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் வெளியிடப்பட்டுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சியினர் மீது அவதூறு கருத்து கூறி வீடியோ வெளியிட்ட ஸ்ரீரெட்டி மீது புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் உள்ளிட்ட பலர் மீது நடிகை ஸ்ரீரெட்டி கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவதூறு கருத்துக்களை கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், கர்னூலை சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் நாகராஜு என்பவர் அவதூறு வீடியோ வெளியிட்ட ஸ்ரீரெட்டி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 3வது நகர போலீசில் புகார் செய்தார். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமோகன் ஸ்ரீரெட்டி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மலப்புரம் மாவட்டம் பாண்டிக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 16 வயது சிறுவனுக்கு நிபா வைரஸ் பாதிப்பு இருப்பதை புனேவில் உள்ள தேசிய வைரலாஜி நிறுவனம் உறுதி செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து நிபா வைரஸால் பாதிக்கப்பட்ட சிறுவன் கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் எதிரொலியாக பாண்டிக்காடு மற்றும் சிறுவனின் பள்ளி உள்ள அணக்காயம் கிராமங்களில் கடும் கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டு கண்காணிப்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு